முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நம சிவாய. வேணுபுரம் நாயகர் சம்பந்த பெருமானின் கோளறு பதிகத்தின் 8 மற்றும் 9 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க முன் அந்த பாடலை பார்ப்போம். வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ் தன்னோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியாம் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். பொருள்: வேள்பட மன்மதன் அழியும்படியாக அன்று விழி செய்து அன்று நெற்றிக்கண்ணை திறந்த சிவபெருமான் விடைமேல் இருந்து ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு மடவாள் தன்னோடும் உடனாய் உமையாளோடு வந்து வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி ஒளிபொருந்திய பிறைச்சந்திரன் வன்னி கொன்றை மலர் ஆகியவற்றை தன் முடிமேல் சூடிக்கொண்டு உடமே புகுந்த அதனால் என் உள்ளம் புகுந்த காரணத்தினால் 7 கடல் சூழ் இலங்கை அரையன் தனோடும் 7 கடல்களால் சூழப்பட்ட இலங்கையின் அரசன் ராவணன் போன்றவர்களின் அகந்தையினால் விளையக்கூடிய இடரான வந்து நலியார். இடர்கள் நம்மை வந்து துன்புறுத்த மாட்டார். ஆழ்கடல் நல்ல நல்ல ஆழமான கடலும் நல்லனவே செய்யும். அடியார் அவருக்கு மிகவே அவை நல்ல நல்ல சிவனடியார்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும். பாடலின் பொழிப்புரை: அன்று தவத்தை கலைக்கிறேன் என்று கரும்புவில் மலர் அம்போடு வந்தவனான மன்மதனை 3வது கண்ணை மெல்ல திறந்து எரித்தவரும் வெள்ளை எருது மேல் அணி சிவகாமியோடு அமர்ந்தவரும் ஒளிமிகுந்த சந்திரனையும் வன்னி இலை கொன்றை மலர் என சடைமுடியிலே சூடியவருமான சிவப்பரம்பொருள் என் உள்ளமெனும் குகையிலே வந்து அமர்ந்த காரணத்தினால் 7 கடலும் சூழ்ந்த இலங்கை தேவி ஆளும் அரசன் ராவணனோடு பிற அரக்கர்களாலும் எந்த இன்னல்களோ தீங்கோ கஷ்டங்களோ துன்பங்களோ அண்டாது. ஆழக்கடல் கூட அமைதி கடலாகவே இருந்து செல்வங்களை தன்மையன்றி கெடுதல் எதுவுமே செய்யாது. சிவன் அடியார்களான எமக்கு நல்லன நல்லன அவை மிக நல்லன நல்லனவே செய்யும். சிவபெருமானை மலைமகளான பார்வதியுடன் அணைக்க வேண்டி அன்றொரு நாள் விண்ணவர்கள் மன்மதனை சிவபெருமானிடம் அனுப்பி வைத்தார்கள். காமவேள் என்னும் மலர்பானத்தான் என்று அழைக்கப்படும் மன்மதன் சிவபெருமான் அறமுறைத்து ஞான நிலையிலே இருந்த பொழுது தூரத்தில் நின்று அவரி மீது மலரம்பினை செலுத்தினான். அதனால் சினம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண் திறக்க அக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பால் காமன் எரிந்து பொடியாகி உருவம் இழந்தார். மன்மதனின் தேவி ரதி என்பவள் தன் கணவனை உயிர்ப்பிக்க சிவபெருமானை வேண்டினாள். அவள் வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் காமனை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தருளினார். இந்த திருச்செயலை போற்றும் சம்பந்தர் அடியார்களின் வாழ்வில் வரும் தடைகளுக்கும் இடையூறுகளுக்கும் காமனுக்கு நேர்ந்த அதே கதிதான் கிடைக்கும். அதனால் அடியவர்கள் மனம் ஒன்றி சிவசிந்தையுடன் செய்யும் காரியங்கள் யாவும் தங்கு தடையின்றி பூர்ண சித்தி அடைவது சின்னம் என்று நமக்கு தெரிவிக்கிறார். அருணகிரிநாதர் சம்பராரிப்பட விழியால் பொறு பசுபதி என்பார் விரகர நோக்கியும் எனும் எழுகிற நாட்டு திருப்புகழிலே. இலங்கை அரையனின் அகந்தை அழித்து அருளியவர் சிவபெருமான். திருஞான சம்பந்தரின் எல்லா பதிகங்களிலும் 8வது திருப்பாட்டு ராவணனை பற்றியும் 9வது திருப்பாட்டு பிரம்மன் மால் பற்றியும் 10வது பாட்டு சமண புத்தர் பற்றியும் வருவது வழக்கம். அந்த வழக்கத்தை ஒட்டியே கோளறு பதிகத்திலும் இந்த 8வது பாடல் ராவணனின் அகந்தை அழித்து அவனுக்கு அருள் புரிந்த விதத்தை போற்றுகிறது. தென்னிலங்கை வேந்தனாகிய ராவணன் முன்பு தன் அறியாமையினால் கைலி மலையினை எடுக்க முயன்றான். அப்பொழுது அம்மலையின் கீழ் அகப்பட்டு தலைகளும் தோளும் நசுங்கி அல்லலுற்றான். தன் தவற்றை உணர்ந்து அதனை பொறுத்தருளும்படி இறைவனை வேண்டி இசை பாடல்களால் துதித்தான். அவனது இசை பாடலை கேட்டு நெகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிந்த விதத்தை அறிவுறுத்துவது இந்த 8ஆம் திருப்பாட்டு. அருணகிரியார் ராவணனின் அகந்தை அழித்ததை அறுவரை எடுத்த வீரன் என துவங்கும் வைரவனம் திருப்புகளிலே முதல் வரியிலேயே பாடிவிட்டார். அரியதான கைலைமலையை அசைத்து எடுக்க முயன்ற வீரனான ராவணன் நெறிபடும்படி தமது விரல்களை ஊன்றிய சிவபெருமானின் இடது பாகத்தில் உள்ள அன்னை பார்வதி என்பதை அறுவரை எடுத்த வீரன் நெறிபட வீரர்கள் பூணும் அரணிடம் இருக்குமாயே என்று பாடியுள்ளார்.
இதிலிருந்து நாம் உணரக்கூடிய உண்மை என்னவென்றால், ராவணன் போன்ற அகந்தை மிக்கவர்களினால் நேரக்கூடிய இடர்களை எல்லாம் இறைவன் தடுத்து நீக்குவான். மேலும் ராவணன் போல் தவற்றை உணர்ந்து பக்தியினால் பாடி துதிப்போரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தாய் உள்ளம் படைத்தவர் இறைவன். இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எந்த துயரமும் அணுகாது என்று புரிய வைக்கிறார் சம்பந்தர். 9வது பாடல். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் ஜலமகளோடிருக்கு முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். பல பல வேடமாகும் பரன், பல பல கோலம் கொண்டருளும் பரம்பொருளும், நாரி பாகன் உமையொரு பாகனும், பசு ஏறும் எங்கள் பரமன் பசுமாட்டின் மேல் ஏறி வருபுருமான சிவபெருமான் ஜலமகளோடு எருக்கு கங்கை எருக்கமலர் ஆகியவற்றை முடிமேல் அணிந்து செஞ்சடைமேல் அணிந்து கொண்டு உளமே புகுந்த கதனால் என் உள்ளம் புகுந்த காரணத்தால் மலர் மிசையோனும் மாலும் தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும் மறையோடு தேவர் வரு காலம் வேதங்கள் தேவர்கள் எதிர்காலம் அலைக்கடல் மேறு அலை பொங்கும் கடல் மேருமலை ஆகியவையும் நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அவை நல்ல நல்ல நல்லனவே செய்யும் சிவனடியார்களுக்கு மிகவும் நல்லதையே கொடுக்கும். ஒழிப்புரை. வேடனாக பிட்சாடனராக யானை உரி போர்த்தவராக நடராஜராக முப்புறம் எரித்த முதல்வனாக காலனை உதித்த மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக என பல பல வேடம் போட்டியும் தலைவனும் உமாதேவியை தன் இடப்பாகத்தினை கொண்டவரும் தேவலோக பசுவான காமதேனு ஒரு சமயம் தன் உடலில் அனைத்து விவரம் இருந்தாலும் தாயின்றி இருக்கும் சிவபெருமானை தன் உடல் மேல் தாங்க வேண்டும் என்று ஆசை கொண்டதாம். அந்த ஆசையை நிறைவேற்ற ஏறி மெல்ல அமர்ந்து கொள்ள ஒரு தாய் தன் குழந்தையை சுமப்பது போல மிகுந்த மகிழ்வோடு சுமந்து சென்று தன் ஆசையை தீர்த்து கொள்ள பெரும் கருணை புரிந்த சதாசிவனான பரமசிவனார் காளை பசுவென்று பாடுவதற்கு ஞானசம்பந்தர் ஒன்றும் மானிட பிறவி இல்லை, ஏதோ சந்தத்திற்காக எருதை பசுவாய் மாற்றவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர் வாக்கு. பாகீரதி என்னும் கங்கை என்னும் மங்கையோடு எருக்க மலர்களையும் குடிக்கொண்டு என் உள்ளத்தின் உள்ளே குடிபுகுந்து அமர்ந்திருப்பதனால் மகாவிஷ்ணுவின் பிள்ளையான பிரம்மாவும் அப்பாவான மகாவிஷ்ணுவும் தர்மம் தவறும் பொழுது வெகுண்டு எழும் வேத மாதாவானவளும் 33 கோடி தேவர்களும் வருகின்ற எதிர்காலங்கள் அனைத்தும் பேரலைகளே உடைய கடலும் பெரிய மலைகளும் பணிந்து நல்லன நல்லன மிக அதிகமான நல்ல நல்லனவே செய்யும். முன்னர் குறிப்பிட்டது போல திருஞான சம்பந்தரின் எல்லா பதிகங்களிலும் 9வது திருப்பாட்டு பிரம்மனும் மாலும் சிவபெருமானும் அடியும் முடியும் தேடி செய்தி சொல்லுவது. அந்த வழக்கத்தை ஒட்டியே கோளறு பதிகத்திலும் இந்த 9ஆம் பாடல் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையிலான பூசலை ஒழித்து அவர்களின் அகங்காரத்தை சுட்டிக்காட்டி அருள் பெருந்த விதத்தை போற்றுகிறது. முன்னொரு சமயம் படைத்தல் கடவுளாகிய நான்முகனும் காத்தல் கடவுளாகிய திருமாலும் தாம் தாம் பெரியவர் என தமக்குள் போட்டியிட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது பிரம்மன் அன்னமாகவும் திருமால் வராகமாகவும் உருக்கொண்டு சிவபெருமானது முடியும் அடியும் தேட முயன்று பெரிதும் அல்லல் பட்டு காண முடியாமல் திரும்பினார்கள். பின் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் திருவருளால் 5 எழுத்தை ஓதி உணர்ந்த செய்தியை சொல்லும் என்பது 9ஆம் பாட்டு. இவ்வாறு அகங்காரம் நீங்கி தெளிந்த பிரம்மனும் திருமாலும் சிவனடியார்களுக்கு நலத்தையே அருளுவார்கள் என்று தெரிவிக்கிறார் சம்பந்த பெருமான். அதோடு மிகுந்த செல்வத்தாலும் மிகச்சிறந்த கல்வி அறிவாலும் கூட இறைவனை காண முடியாது என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தையும் விளக்குகிறது இந்த நிகழ்வு. சிவபெருமான் பல பல வேடமாகும் பரன் என்ற வரியை பாடும் பொழுது திருப்புகழில் உள்ள 2 குறிப்புகள் மட்டும் சொல்ல விழைகிறேன். நகரவேறு பாதமாகி என்னும் பொது திருப்புகழில் நமசிவாயத்திற்கு விளக்கமளித்த குருநாதர் மாதுதனை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மனமே செய்து ஏகு அவ்வலை தேடி. நமது வலைஞர் குலத்தவர் செய்த தவத்தின் பயனாக மிக்க எழுகின்ற அலைகள் வீசும் கடற்கரையிலே சேர்ந்த செம்படவ பெண்ணாக வளர்ந்த பார்வதி தேவியை தேடி வந்து எல்லா உலகங்களில் உள்ளவர்களும் பார்க்கும்படி அதிசயமான வலைஞர் உருவத்துடன் வந்து அருமையான திருமணம் செய்து நீங்கிய அந்த வலை தேடியாக வந்த சிவபெருமான் என்கிறார். இன்னொன்று,
செட்டி என்று சிவகாமி தன் பதியில் கட்டு செங்கை வளை கூறு மெந்தை என்று வளையல் செட்டியாராக வந்து புரிந்து திருவிளையாடலை கூறுகிறார். இப்படி பல பாடல்களில் சிவபெருமான் பல பல வேடமாகும் பரன் என்பதை பாடியிருக்கிறார். சம்பந்தரை போலவே பல பல என்று திருவெண்ணேநல்லூர் திருப்புகழை துவக்கி கனகசபைக்குள் நடனமிடும் சிவபெருமானோடு உமையம்மையை பாடும் பொழுது மேருமலையை வில்லாக பிடித்த சிவபெருமானது இடது பாகத்திலே இருக்கின்ற உரிமை வாய்ந்தவள் என்பதை மலிசிலை பற்றிய கடவுள் இடத்து உரை கிழவி என்று நினைவு கூறுகிறார். அடுத்த பதிவிலே தொடருவோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.